السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة. சென்னை வாழ் நாகை நலன்புரி சங்கம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மிகச்சிறப்பாக அரங்கேறிக் கொண்டிருக்கிற சமூக நல்லிணக்கம் மற்றும் குடும்ப சந்திப்பு நிகழ்ச்சியின் தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், இந்த சங்கத்தின் ஆலோசகராக சேவையாற்றிக் கொண்டிருக்கிற ஜனாப் எம்.ஜே.கே. நிஜாமுதீன் அவர்களே, வரவேற்புரை, ஆண்டறிக்கை, நோக்க உரை, நினைவு பரிசுகளை வழங்குகிற அந்த பொறுப்பில் இருந்து செயலாற்றியவர்கள், போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்கியவர்கள் மற்றும் நன்றி நவில இருக்கிற அன்பு சகோதரர்கள் உள்ளிட்ட எனக்கு பின்னால் மிகச்சிறப்பான ஒரு உரையை தர காத்திருக்கிற மரியாதைக்குரிய டாக்டர் ஹபீப் முகமது அவர்கள் உள்ளிட்ட அவையில் வீற்றிருக்கிற எல்லோருக்கும் என் அன்பு காணிக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் வேகமா போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். எனக்கு டைம் 7:15 அப்படின்னு போட்டிருக்குது. 8 மணிக்கு மைக் தந்திருக்கிறாங்க. அப்படி தருகிற நேரத்திலேயே நம்ம சீக்கிரத்தில் முடிச்சுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பும் நம்பிக்கையும் நம்முடைய உள்ளத்தில் தொழிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆதீன கருத்தாக்கள் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிற குர்ஆனின் பக்கங்களில் 5 பக்கங்களை பிடித்து 12 கேள்விகளை கேட்டார் என்று அவர்கள் சொன்னார்கள். இது என்ன பிரச்சனைன்னா, ஆதீனங்களும் கூட படிக்க தயாராக இருக்கிற குர்ஆனை அப்துல் காதர்கள் இன்னும் தொடர்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை எப்படி அணுகுவது, அதன் செய்திகளை எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்து பேசுகிற ஆளுமைகளை எல்லாம் நாம் வரிசைப்படுத்தி பார்த்தால் பெரும்பாலும் சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சரியான சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த பலனை அவர்கள் பெறுகிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, அழைப்புகளை பார்க்கிற பொழுது இந்த சங்கத்து உறுப்பினர்களின் மீது எனக்கு கொஞ்சம் மரியாதை கூடியது. பொதுவாக கூடுவது என்றால் நமக்கு ஒரு அலர்ஜி இருக்கிறது. தனித்து வாழ பழகுகிற மனோபாவம் பெருகி நிற்கிறது. அதுவும் நகர வாழ்க்கையில் ஒரு நரக வாழ்க்கையை போல பாவித்து வருகிற இந்த சூழலில் ஒரு தனிமையை விரும்புகிற அந்த உணர்வு பெருகி போயிருக்கு. யாராவது பக்கத்தில் இருந்தால் ஒரு எரிச்சல் வருகிறது. கூட்டாக இணைவது என்பது நமக்கு எரிச்சல் ஊட்டுகிற காரியமாக மாறிக்கொள்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சொந்த ஊரை நினைவு கூர்ந்து அங்கிருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஒரு உணர்வை பரிமாறி ஒரு சந்திப்பின் வழியாக சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். ரொம்ப அறிஞர்கள் அந்த பகுதியில் அதிகம் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட கவிஞர்
ஜஃபருல்லா அவர்கள் இன்று அவர்கள் வஃபாத்தானார் என்கிற செய்தியை அறிந்தேன். நாகப்பட்டினம் என்றால் தமிழகம் தெரிகிற அளவில் பல்வேறு ஆளுமைகள் அங்கிருக்கிறார்கள். அண்ணன் மரியாதைக்குரிய ஹனீஃபா அவர்கள் உட்பட நாகைச்சி அகமது அண்ணன் அவர்கள் வந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து. பக்கத்தில் இருக்கிற பொழுது டாக்டர் இடத்துல பேசிக் கொண்டிருந்தோம், பத்திரிகை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருந்தேன். நாகைஜி அகமது அப்படின்னா அவர் யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவு கட்டுரைகள், எவ்வளவு மொழிபெயர்ப்பு பணிகள், ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு மனிதர். எனவே அவர் உட்பட பல்வேறு ஆளுமைகளை அந்த பகுதிகளில் இருந்து பார்க்கிறோம். சட்டமன்றத்தில் ஒரு அடையாளமிக்க தனி குரலாக ஒழித்தவர் சகோதரர் நிஜாமுதீன் அவர்கள். இன்றும் சமூக களத்தில் உற்சாகமாக நம்பிக்கையோடு பணி செய்து கொண்டிருக்கிற அவர்களை போன்ற ஆளுமைகள் எல்லாம் இணைந்து இந்த சங்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பத்திரிகையை பார்க்கிற பொழுது நலன்புரி சங்கம் அப்படின்னு போட்டிருக்கிறார். நலன்புரி சங்கம் அடுத்தவர்களுக்கு நன்மை நாடுகிற ஒரு முயற்சியில் இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த உணர்வை பரப்புகிற ஒரு வார்த்தையாக நான் இதை உணர்கிறேன். குர்ஆனில ஒரு அத்தியாயம் இருக்கிறது, சூரத்துல் நம்ல். நம்ல்னு சொன்னா எறும்புன்னு அர்த்தம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் எறும்பை பற்றி ஓரிடத்தில் பேசுகிறது. அது என்ன இடம்? சாலமோன் என்று சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் சொல்கிற சுலைமான் அவர்களை பற்றிய ஒரு வரலாறு. அவர்கள் பேராட்சி புரிந்தவர்கள், அனைத்து உயிரினங்களின் மொழி புரிந்தவர்கள், மனிதர்களையும் நம் கண்களுக்கு மறைந்து வாழுகிற ஜின்களையும் ஆளுமை செய்கிற ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் தன் படையோடு வருகிற நேரத்தில், ஒரு அரச பவனி வருகிற நேரத்தில் அந்த பாதையில் புற்றுகளில் இருந்த எறும்புகள் பாதைகளில் வலம் வர துவங்கின. அந்த நேரத்தில் ஒரு எறும்பு பேசியது. காலத்தும் நம்லா யாயிபன் நம்து குலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்புகளே, சுலைமானும் அவரது படையினரும் வாகனங்களில் பவனி வருகிறார்கள். அவர்கள் வருகிற பாதைகளில் நாம் வலம் வந்தால் அவர்களின் வாகன சக்கரங்களில் நாம் விடுவிட்டு செத்து விடுவோம். எனவே அந்த வாகனங்கள் இந்த இடத்தை கடந்து செல்கிற வரை நாம் நம் புற்றுகளில் பாதுகாப்பாக இருந்து கொள்வோம் என்று ஒரு எறும்பு சக எறும்புகளின் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டு, அதன் வாழ்வின் மீது ஆர்வம் கொண்டு ஒரு எறும்பு பேசியதனால் அந்த அத்தியாயத்திற்கு இறைவன் எறும்பு என்கிற பெயராலேயே அந்த எறும்பை கௌரவம் செய்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அத்தீனு அன்-நஸீஹா என்றார். இஸ்லாம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? தீவிரவாத அடையாளத்தோடும் பயங்கரவாத சிந்தனைகளோடும் நாம் பார்க்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு மனக்குமுறை எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் அஹ்மத் மர்கார் அவர்கள் சொன்னார். ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு உரை. ஆனால் குளிரூட்டப்பட்ட அறையில் அவர்கள் பேசிய அந்த பேச்சு கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிக்கும். மிக பயங்கரமாக இருக்கிற இந்த சூழலில் அன்பிற்குரிய மக்களே, இஸ்லாம் என்று சொன்னாலே அடுத்தவர்களுக்கு நலன் நாடுதல் என்றுதான் அதற்குரிய வரைவிலக்கணத்தை அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த தகவலை நாம் நிறைய தெரிந்து கொள்வதோடு அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு குடும்ப நல்லிணக்கம் என்கிற அளவில் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த தலைப்பு தந்திருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. இருப்பதை பேசுவதா அல்லது இல்லாததை தேடுவதா என்கிற அந்த இயக்கத்தில் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன். குடும்ப நல்லிணக்கம் என்பது
மிக அற்புதமான ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன். காரணம், சமூகத்திற்கு சொல்லப்பட வேண்டிய தகவல்கள் நிறைய இந்த தலைப்பின் கீழே உள்ளன. அன்பிற்குரிய பெருமக்களே, குடும்பத்தினுடைய அஸ்திவாரமாக இருப்பது திருமணம் என்பது இல்லையா? திருமணம் தான் குடும்பத்தை உருவாக்குகிறது, அதுதான் அஸ்திவாரமாக செயல்படுகிறது. ஒரு மனிதனின் சமூக வாழ்வை அடையாளப்படுத்துகிற ஆயுதமாக, கருவியாக திருமணம் தான் இருக்கிறது. திருமணம் குறித்து குர்ஆனிலே நிறைய தகவல்கள் உண்டு. அதிலே ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, வாணிக்கப்படுற அயாமா மின்கும் இறைவன் என்ன சொல்கிறான்? கல்யாணம் செய்யுங்கள், உங்களை நான் பணக்காரர்களாக மாற்றி விடுகிறேன் என்கிறார். அவர் ஒரு சஹாபி பெருமானத்தில் வந்து கேட்டார், நபிகள் நாயகம் அவர்களே, குடும்பத்தில் வறுமையாக இருக்கிறது, நான் தன்னந்தனியராக வாழ்கிறேன், மிகவும் வறுமை பயப்பட்ட வாழ்க்கை எனக்கு வசப்பட்டிருக்கிறது, வறுமை நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு வழி சொல்லுங்கள் என்று அவர் கேட்டு நின்ற பொழுது நபிகள் சொன்னார்கள், திருமணம் செய்து கொள் என்று சொன்னார்கள். கல்யாணம் செய்து கொண்டு அடுத்த வாரம் வந்து பெருமானாரத்தவர் முறையிட்டார். யார் சொல்லலாம்? தனியனாக இருந்து சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நான், என்னை கல்யாணம் செய்ய சொன்னீர்கள், 2 வயிறு இப்போது காலியாக இருக்கிறது. தனியனாக இருந்து சிரமப்பட்டுக் கொண்டிருந்த நான், 2வராக இருந்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் சொன்னார். அப்போது பெருமானார் அவருக்கு ஒரு தீர்வு சொன்னார்கள். அரபுலக வழக்கத்தின்படி அது சாதாரணமான நடைமுறைகள் இருந்ததனாலே ரொம்ப தெளிவா இவ்வளவு முன்னுரையோடு இது சொல்ல வேண்டியது. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடாதீங்க, எந்த கூட்டத்தில் எதாவது பேசுறீங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள் கேட்பது புரிகிறது. அன்பிற்கு நீங்க பெருமக்களே, தன்னிடத்தில் இறைவனிடத்தில் தனியாக 2 கரம் ஏந்தி அவருடைய தேவைகளை முன்னிறுத்தி பேசி வந்த அந்த ஒற்றை குரல் அவருடைய மனைவியின் குரலாக, அடுத்த மனைவியின் குரலாக இணைகிற பொழுது இறைவனிடத்தில் பிரார்த்திப்பவர்கள் 3 ஆகிறார்கள். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற ஏறுகிற கைகள் 6 மாறுகிறது இல்லையா? இறைவன் ஒரு மனிதனை அவனது முயற்சிகளை வீணடித்து விடுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அடுத்த தடவை அவரை சந்திக்கிற பொழுது மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை மாத்திரமல்ல, வறுமை நீங்கி செழிப்பான ஒரு வாழ்வை நான் என் தொழிலின் வழியாக நான் பெற்றிருக்கிறேன் என்று அவர் பெருமானாரத்தில் வந்து பேசினார் என்பதை பார்க்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, மனமுடித்துக்குள் உன்னை நான் செல்வ நிலைக்கு கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இறைவனின் ஆர்டர், திருமணம் செய்து கொள் என்பது இறைவனின் ஆர்டர், இறைவனின் உத்தரவு. இன்னொன்று, 2வது இறைவனின் வாக்குறுதி ஒன்று இருக்கிறது. என்ன வாக்குறுதி? மனமுடித்துக் கொண்டால் உன்னை செல்வ நிலைக்கு கொண்டு வருகிறேன் அப்படின்னு 2வது வாக்குறுதி. கல்யாணம் செஞ்சுப்பாரு, நான் ஒண்ணு நல்ல நிலைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு அல்லா சொல்றோம். ஆனா நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நல்லா வந்ததுக்கு பின்னால்தான் கல்யாணம் செய்யணும் நினைக்கிறோம். செட்டில்மெண்ட் ஒன்று வச்சிருக்கோம், செட்டில் ஆகிட்டாங்க கல்யாணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? செட்டில் ஆனதுக்கு பின்னால்தான் கல்யாணம் அப்படின்னு சொல்றோம். இறைவனின் ஆர்டரை பின்னாடி போட்டுக்கிட்டு இறைவனின் வாக்குறுதியை நாம் முன்னாடி வைக்கிறோம் இல்லையா? அன்பிற்கு நீங்க பெருமக்களே, கல்யாணம் பண்ண செல்வநிலைக்கு போன இந்த ரொக்கத்தை வரதட்சணை நினைச்சிடக்கூடாது. மாமா வீட்டுல நல்லா வாங்கி அல்ல இதைத்தான் சொல்றான் போல தெரியுது. இறைவனை அனுமதித்து விட்டார், வரதட்சணை வாங்கி ரொம்ப பணக்காரன் ஆயிடலாம். ரொம்ப ஒண்ணுமில்லாம இருந்தாலும் கூட வரதட்சணை வாங்கி மிகப்பெரிய செல்வ நிலைக்கு நாம் மாறிவிடலாம் என்பதற்கு இறைவனே நமக்கு சமிச்சை காட்டுகிறார் என்று இந்த வசனத்தில் நீங்கள் தவறாக உணர்ந்துவிடக் கூடாது. ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வாழ்வை திருமணத்தின் வழியாக மேற்கொள்கிற மனிதன், அந்த துணை வந்து சேருகிற பொழுது அந்த துணைக்கு வருகிற எந்த சிரமங்களையும் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியாது. உழைப்பின் வேகம் உள்ளத்தில் உற்சாகம் பெறுகிறது இல்லையா? ஒரு மனிதன் தனியாக இருக்கிற பொழுது தன் பசியை பொறுத்துக் கொள்கிற நேரத்தில்
தன் துணையின் ஒரு சிறு சிரமத்தையும் கூட அவனால் பொறுத்துக் கொள்ள முடியாத மன உணர்வை பெறுகிறான். அந்த உணர்வு அவனுக்கு உற்சாகத்தை தருகிறது, அவனுக்கு நம்பிக்கையின் வாசலை திறந்து வைக்கிறது. உலகம் எவ்வளவு விசாலமாக இருக்கிறது என்கிற அந்த ஒரு பார்வையையும் ஒரு சிந்தனையையும் அவனுடைய உள்ளத்தில் இந்த திருமணத்தின் வழியாக அவன் பெறுகிறான். எனவே சாதாரணமான நிலையில் இருக்கிற ஒரு தனி மனிதன் மனமுடித்ததற்கு பின்னால் ஒரு மகத்தான வாழ்க்கையை அவன் சொந்தப்படுத்திக் கொள்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணம் என்பதை குர்ஆன் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் என்று சொல்றது. ஒரு ஒப்பந்தம். அதுபோல இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் ஒரு இபாதத் என்று வணக்கம் புரிவது என்று நாம் பல்வேறு சாதிகளை வைத்திருக்கிறோம். தொழுகிறோம், சகாத் கொடுக்கிறோம், நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்கிறோம், இதெல்லாம் வணக்கம். மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? திருமண வாழ்வை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் எத்தகைய எச்சரிக்கை உணர்வோடும், எத்தகைய கவன உணர்வோடும், விழிப்புணர்வோடும் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கு நாம் முயற்சிக்கிறோமோ அதே விழிப்புணர்வு திருமண வாழ்விலும் ஒரு மனிதருக்கு இருந்தார். திருமண வாழ்க்கையில் இருக்கும். 2 ரக்காத்துகளை தொழ வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து இறைவனுக்கு முன்னால் இருக்கிற பொழுது எத்தகைய உணர்வு, எத்தகைய பக்தி, எத்தகைய பரவசம், இறைவனின் அன்பை நாம் இழந்துவிடக் கூடாது என்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது. அதே உணர்வு திருமண வழியின் மூலமாகவும் இறை அன்பை பெறுவன் மற்ற சகோதர சமயங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னவென்றால், சில சமயங்களில் இத்தகைய கோட்பாடு இருக்கிறது. குறை சொல்வதற்காக இல்லை, விளங்குவதற்காக சொல்கிறேன். சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இறைவனின் அன்பை பெற வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் திருமண உறவை அவன் உதறிவிட வேண்டும். துறவரம் தான் அதற்கு சிறந்த வழி என்று ஏழைய மார்க்கங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பட்சத்தில் இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? இறைவனின் அருளையும் அவனது நெருக்கத்தையும் ஒரு மனிதன் பெறுவதற்கு மிக முனைப்பாக இருக்கிற, முதன்மையாக இருக்கிற ஒரு அம்சம் திருமணம் தான் என்று சொல்கிறது. திருமணத்தின் வழியாகத்தான் இறைவனின் நெருக்கத்தை பெற முடியும் என்று சொல்கிறது. மார்க்கத்தின் பாதி திருமணத்தில் நிறைவடைகிறது என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை திருமணம் ஒரு மனிதனுக்கு வழங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த திருமணத்தின் மூலமாக 2 உறவுகள் உருவாகிறது. ஒரு மனிதன் ஏற்கனவே ரத்த உறவோடு இருக்கிறான் இல்லையா? ரத்த உறவை ஒரு மனிதன் உதறிவிட முடியாது. தன் தாயை, தன் தந்தையை, தன் சகோதரனை, தன் சகோதரியை, தன் தாய் கூட பிறந்த சின்னம்மாவை, தன் தாய் கூட பிறந்த சகோதரர் மாமாவை, தன் தாயோடு பிறந்திருக்கிற, கூட பிறந்திருக்கிற யாரையும் ஒரு மனிதன் தன்னால் அவன் தீர்மானித்துவிட முடியுமா என்றால் முடியாது. ஒரு மனிதன் ரத்த உறவை அவனால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் அது சொந்தம் என்கிற அந்த உறவை தாண்டி திருமணத்தின் வழியாக பந்தம் என்கிற இன்னொரு உறவு வருகிறது. கல்யாணம் செய்ததுக்கு பின்னாடி மாமனார், மாமியார், மைத்துனி, குழந்தையா, மச்சி வந்துடுறாங்க. அதுக்கு பின்னாடி சின்ன மாமா, சின்ன மாமியார் எல்லாம் வந்துடுறாங்க. எல்லாம் அதன் வழியாக ஒரு உறவு வருகிறது. ஒரு ஆணை பொறுத்தவரை இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் அப்படியே விரிகிறது. சொந்தம் என்கிற அந்த உறவோடும் பந்தமாக இணைகிற அந்த உறவோடும் மிகச்சரியாக தன்னுடைய உறவை பேணுவது. மார்க்கம் உறவுகளை பேணுவதில் 3 விஷயத்தை சொல்லுது. உறவுகளை சொல்வதில் 3 விஷயத்தை சொல்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? அல் முகாஃபி. இரண்டாவது அல் காஃபி. மூன்றாவது அல் வாஃபி. அல் முகாஃபின்னா என்ன தெரியுமா? நீ வந்தா நான் வருவேன், நீ தந்தா நான் தருவேன், நீ சலாம் சொன்னா நான் சலாம் சொல்லுவேன், நீ என் வீட்டுக்கு வந்த அப்படின்னா அவன் வீட்டுக்கு நான் வருவேன், நீ என்ன பார்த்து சிரிச்சா நான் உன்னை பார்த்து சிரிப்பேன், நீ ஏதாவது அன்பளிப்பு தந்தா நான் உனக்கு அன்பளிப்பு. பதிலுக்கு பதில் என்கிற உணர்வோடு வாழ்வது என்பது ஒரு உறவு. இன்னைக்கு இந்த உறவு அதிகமாக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு இந்த உறவு அதிகமாக இருக்குது. ஏன் இந்த கல்யாணத்துக்கு வரல, அவர் என் கல்யாணத்துக்கு வரல, என் மக கல்யாணத்துக்கு வரல, அதனால நான் வரல. என்னோட விருந்துக்கு வரல, அவர் நான் சொன்ன விருந்துக்கு வரல, அதனால நான் அவர் வீட்டுக்கு வரல. அவர்
வந்திருந்தால் நான் வந்திருப்பேன். எனவே ஒரு மனிதனின் வினையை பார்த்து எதிர்வினை ஆற்றுவது, இது முசாஃபி, பதிலுக்கு பதில் என்கிற நிலையில் உறவை பேணுவது. இதை மாற்றம் அனுமதிக்கவில்லை. உறவை பேணுபவர் என்கிற நிலையில் இவர் வருவாரா என்றால் இல்லை. இன்னொரு உறவு நிலை இருக்கிறது, காத்தியம். காத்தியம் உறவு முடிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தந்தாலும் நான் தரமாட்டேன், நீ வந்தாலும் நான் வரமாட்டேன், நீ சலாம் சொன்னாலும் நான் சலாம் சொல்ல மாட்டேன், நீ என்ன பார்த்தாலும் நான் அவனை பார்க்க மாட்டேன், நீ என்ன செய்தாலும் அதற்கு எதிர்வினை ஆற்ற மாட்டேன். இது உறவை முறிப்பவர். பெருமாள் சொன்னாங்க, சொர்க்கத்தில் உறவுகளை முறிப்பவன் சொர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் பெருமாள் சொல்றார்கள். ஏனென்றால் இந்த உறவு என்பது இவன் உருவாக்கியதல்ல, இறைவன் உருவாக்கியது. இறைவன் உருவாக்கியது. ஒரு பெண்ணை மணமுடிக்கிறான் என்றால் அந்த பெண் இவளுக்காக இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு உயிர். அந்த உயிரின் மூலமாக ஒரு உறவு உருவாக்குகிறது. ஏற்கனவே இன்னொரு உறவில் அவன் இருக்கிறான். இந்த உறவுகளை உதாசீனம் செய்பவன், இந்த உறவுகளை உதவி தட்ட முன் வருபவன் சொர்க்கத்தின் வாசனையை நுகர முடியாது என்றார்கள் பெருமானார் சொல்லுகிறார்கள். இன்னொரு நிலை இருக்கிறது, வாசில். வாசில் அதுக்குதான் என்ன அர்த்தம்? வாசில் என்றால் யார் என்றால், நீ வராட்டாலும் நான் வருவேன், நீ தராட்டாலும் நான் தருவேன், நீ தரான் சொல்லாட்டாலும் நான் தரா சொல்வேன், நீ என்னை பார்க்கவில்லை என்றாலும் நான் பார்ப்பேன், நீ விருந்தளித்து என்னை மகிழ்விக்கவில்லை என்றாலும் நான் உனக்கு விருந்தளித்து மகிழ்விப்பேன், என் பிள்ளைகளை நீ கொஞ்சுவதற்கு நீ தயங்கினாலும் உன் பிள்ளைகளை பார்த்து நான் முருவளிப்பேன், நீ எப்படி நடந்து கொண்டாலும் நான் உன்னிடத்தில் இஸ்லாம் சொல்கிறபடி நடந்து கொள்வேன், உறவுகளை பேணிய அந்த விதங்களை நான் உன்னிடத்தில் கடைபிடிப்பேன், நீ என்னிடத்தில் கடைபிடிக்க தவறினாலும் கூட என்கிற நிலையில் யார் இருக்கிறாரோ அவர்தான் உறவை பேணுபவர் என்றார்கள் பெருமானார் சொல்லுகிறார். குடும்பத்தில் நல்லிணக்கம் உருவாக்குவதற்கு பல விஷயங்கள் இருக்குது. கணவனும் மனைவியும் பிரிந்துவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்கள் இருந்தா கொஞ்ச நேரம் அவங்களை பேச வச்சா போதும், ரெண்டு பேரும் அழுதுட்டு வெளியே வந்துருவாங்க. பிரச்சனையாக யார் இருப்பாங்க தெரியுமா? ரெண்டு குடும்பத்தை சார்ந்த அந்நியர்கள் தான் இருவர் பிரிவதற்கு காரணமாக. எல்லா குடும்பங்களையும் பார்க்கலாம். ஒரு கணவனையும் மனைவியையும் அவர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாகி அந்த பிரச்சனைகளின் கடைசி கட்டமாக அவர்கள் பிரிந்துவிட வேண்டும் என்கிற அந்த இடத்திற்கு வந்து இருக்கிற பொழுது கடைசியில் அவர்கள் இருவரையும் தன்னம் தனிமையாக சந்திக்க விட வைத்து அவர்களின் உணர்வுகளை பரிமாறுகிற சூழலை நாம் உருவாக்கி கொடுத்தால் கண்டிப்பாக 100% அவர்கள் பிரிந்து போக வேண்டும். அவர்களின் பிரிவினைக்கு யார் காரணம் என்றால் இரண்டு உறவுகள் சொல்லுவான். நீ ஆம்பலடா, இவ இல்லாட்ட வேற பொம்பளை இல்லையா, இவங்க வேற அவ இல்லாட்ட வேற பொம்பளை இல்லையா, கோச்சுக்கிடக்கூடாது. இந்த மாமியார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதற்கு ஈக்குவலா நம்ம உருவாக்கின ஒரு கற்பிதம் அல்ல, அவங்களும் பெண்கள் தான். இந்த மாமியார்களுக்கு ஈக்குவலா நாத்தனார்கள் ஒரு உறவு முறை இருக்குது. எல்லா பெண்களுக்கும் வில்லிகளாகவே தெரிகிறது. இந்த உணர்வை அதிகரிப்பதற்கு வீட்டிலேயே ஒரு சைத்தான வச்சிருப்போம், தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் பரப்பப்படுகிற விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? சொந்த செலவுல சூழி வைக்கிறது இல்லையா? இந்த சொந்த செலவுல சூழி வைக்கிற மாதிரி குடும்பத்தை பிரிக்கிறது எப்படி, பிளக்கிறது எப்படி, வில்லத்தனம் செய்யறது எப்படி, இப்ப எப்படின்னா ஃபேஷன் ஏற்படுத்தி எப்படி கொலை செய்யறது, எப்படி கொலை செய்யறது. கிணத்துல ஒரு அம்மா இறந்து போயிடுச்சு, வயசான அம்மா, மாமியாராக இருந்த ஒரு அம்மா இறந்து போச்சு. ஒரு கும்பல அழுவாருன்னு அழுது. என்ன காரணம்? என் வீட்லயும் தான் கிணறு இருக்குது, என் வீட்லயும் தான் மாமியா இருக்குது. என்ன கவலை, எவ்வளவு பெரிய சிந்தனை. ஆக அன்பிற்கினிய பெருமக்களே, ஆக பிள்ளைகளுக்கு மத்தியிலே, அந்த இரண்டு தம்பதிகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வருவதில்லை. அப்படி வருவதற்குரிய ஒரு சூழலை உறவுகள் உருவாக்குகின்றன. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. அதே நேரத்தில் மணமக்கள் தம்பதிகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு,
வாழ்க்கையை ரொம்ப வசீகரமாக கொண்டு போகணும். திருமண உறவு அதன் மூலமாக ஏற்படுகிற அந்த உணர்ச்சிகள் எல்லாம் உணர்வுகள் எல்லாம் மிக மிக உன்னதமாக. கல்யாணம் முடிச்ச புதுசுல அந்த பிள்ளை கணவன் பேசிட்டான். கல்யாணம் பண்ண புதுசுல நிறைய பேசுவாங்க இல்லையா? அந்த அம்மா புருஷன் பேசுச்சு. காலேஜில் கல்ச்சுரல் விழா நடந்துச்சு. அந்த கல்ச்சுரல் விழாவில் வேஷம் போட்டு ராட்சசி அப்படின்ற மாதிரியான ஒரு வேஷம் போட்டு நான் அந்த கல்ச்சுரல் விழாவில் கலந்துக்கிட்டேன், செகண்ட் பிரைஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. இவன் சொன்னானா, உடனே சொன்னானா, நீ வேஷம் போடாம கலந்துதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிருக்க அப்படின்னு. வேஷம் போடாம எப்படி வாழ்க்கை எவ்வளவு ரசனையா போயிருக்கு பாருங்க. வண்டலூருக்கு கூட்டு போறான். அங்க குரங்குகள் தான் பாக்குறான். குரங்குகள் தான் பார்த்துட்டு மனைவி பார்த்து சொன்னானா, எல்லாம் ஒரு சுககாரங்களா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா. இந்த கிண்டி விடுறது சீண்டி விடுறதுலாம் நம்ம ஆட்களுக்கு ரொம்ப இதா இருக்கும். அதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு சரியான முறையில் அதை ஒரு ஜோக்க எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. கிணத்துல சீரியஸா போயிடும். ஒரு சொந்தக்காரங்க தான் பாக்குறீங்க அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சா, கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து சொந்தங்கள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆலிசா நான் சொன்னதை நம்ம தப்பிக்க முடியும். நிச்சயத்தை வெளியாளர்களே சொல்லிங்க, உங்க விஷயத்துல இல்லையா அப்படின்ற மாதிரி யாருக்கா கேள்வி வந்திருக்கிறாருல்ல. ஒரு மாதத்துல இருக்கு. அவருடைய மனைவி அவரை பார்த்து சொல்லிட்டாங்க, உங்களை கட்டிக்கிறதுக்கு ஒரு இப்ளீஸை கட்டிருக்கலாம் அப்படின்னு. எனக்கு இப்ளீஸ் வார்த்தையை யார்தான் பேசுவா? பெரும்பாலும் கொஞ்சம் படிச்ச குடும்பங்களா, கொஞ்சம் ஓதல் குடும்பங்களா தான் பேசுவாங்க. உங்களை கட்டிக்கிறதுக்கு ஒரு இப்ளீஸை கட்டிக்கலாம். ஆயுத சட்டம் வச்சுட்டார், அது முடியாது அப்படின்னா. ஏதோ சொல்றீங்க, சகோதரன் சகோதரியை கல்யாணம் கட்டிக்கிற கூடாது வார்த்தை சொல்றது. இது மாதிரி அன்புக்குரிய பெருமக்களே, ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் ஒரு மிக இயல்பாக மிக அற்புதமாக நடக்கிற ஒரு வாழ்க்கை. ஒரு கவிஞன் மிக அருமையாக சொன்னான். அவன் பொதுவாக சொன்னான், இந்த சமூகத்தை சித்திரப்படுத்துகிற வகையில் ஒரு வார்த்தை அவன் சொன்னான், நாம் நன்றாக இல்லை, காரணம் ஒன்றாக இல்லை. ரெண்டு வரியில வேற முடிஞ்சு. நாம் நன்றாக இல்லை, காரணம் நாம் ஒன்றாக இல்லை. இந்த ஒற்றுமையோடு செயல்படுவது என்பது குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பிரிவு உணர்ச்சி வருகிற நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கை வந்துடும். தம்பதிகளுக்கு ரொம்ப எச்சரிக்கை வந்துடும். ஹதீஸ்ல வருது, அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இருக்கிறோம். சகோதர சமயத்தை சார்ந்தவர்களும் இதை பூரணமாக நம்பலாம், ஒன்றும் பிரச்சனை. சாத்தான் இருக்கிறாங்க, ஷைத்தான். அந்த ஷைத்தான் தன்னுடைய உள்ள குட்டிகளோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயமாக வந்து சொல்றோம். நான் மனிதர்களை அப்படி கெடுத்தல், இப்படி கெடுத்தல், அப்படி கெடுத்தல், இப்படி கெடுத்தல், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவோம். அதுல ஒருத்தர் வந்து இப்படி சொல்லுவான், ஹதீஸ்ல வருது. அதுல ஒருத்தர் வந்து இப்படி சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, தலைவர் அவர்களே, நான் வந்து ஒரு ஆட்ட போனேன், மா தரத்துகு பைன மா தரத்துகு ஹத்தா பர்ரத்துகு பைனி பைனஹு வ பைன அஹ்லி. என்ன பண்ண தெரியுமா, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. நான் ஊதி பெருசாக்கி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டேன். ஈருடன் ஓர் உயிராக இருந்தார்கள், அவர்களை அப்படியே பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷைத்தான், எல்லோரும் சொன்ன போது பரவசம் கொள்ளாத அந்த ஷைத்தான், தலைமை பொறுப்பில் இருக்கிற ஷைத்தான், அவன் என்ன சொல்றான், சபாஸ் நான் அருமையான வேலை பார்க்கிறேன், இதை விட ஒரு சிறப்பான வேலையை நீ பார்க்கிறவை எவனும் பார்க்கவே முடியாது. சாத்தான் சர்டிபிகேட் கொடுக்கிற விஷயம் எது இருக்குது? தம்பதிகள் பிரிவு. தம்பதிகள் ஒற்றுமை இழந்து, உணர்விழந்து, நேசம் இழந்து வாழ்கிற வாழ்க்கை யாருக்கு பிடித்தமான வாழ்க்கை? இறைவனுக்கு அல்ல, சாத்தானுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை. சாத்தானுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த தம்பதிகள் மிகச் சிறப்பாக வாழ்வதுதான் அவர்களின் வாழ்க்கையை சரியான திசைகளை கொண்டு போவதற்கான ஒரு வழியை அவர்களுக்கு உருவாக்கினார். குடும்பம் என்று வருகிற பொழுது தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார், சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். மன வாழ்வின் மூலமாக ஏற்படுகிற அந்த உறவுகளுக்கு எல்லாம் சேர்த்தா ஒரு பெரிய குடும்பமாக மாறும் இல்லையா?
குர்ஆனில் பல வரலாறுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பல நபிமார்களை இறைவன் குர்ஆனில் பதிவு செய்கிற பொழுது குடும்பம் குடும்பமாக சொல்றார். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமாக சொல்றார், அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பமாக சொல்றார், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் குடும்பம், அவங்களுடைய தாயை பற்றி சொல்றான், அவங்களுடைய சகோதரிகளை பற்றி சொல்றான், அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பற்றி அவருடைய தந்தையை பற்றி சொல்றார். இப்படி குடும்பம் குடும்பமாக பல நபிமார்களின் கதைகள் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த உறவுகளை பேணுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, காய்ச்சல் ஒரு பையன் படுத்து கிடக்கிறான் அப்படின்னா அந்த காய்ச்சலை போக்குவதற்காக வேண்டி மருத்துவர்கள் மருந்து தருகிறார்கள். காய்ச்சல் போய்விட்டது என்றால் காய்ச்சல் போனதற்கு மருந்து முக்கியம் அல்ல பெருமக்களே. ஒரு தாய் பரிசமாக அன்போடு அந்த பிள்ளையின் தலை தடவி ஒரு 4 தடவை 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தலையை தடவி விடுகிறாள் அல்லவா, அந்த தடவுதலில் தான் காய்ச்சல் போடுது. மருந்துக்கு வேலை பின்னாடி. ஒரு தாயின் மரியாதை எப்படி இருக்கிறது, உறவுகளை பேணுவது. ஒரு கவிஞன் நீங்க அழகாக சொன்னால், நான் கட்டி இருக்கிற வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், என் அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். வீட்டுக்கு பேரு ரஹமத் மன்சில் வச்சிருவான், அன்னை இல்லம்னு வச்சிருவான். பெற்ற தாய் எங்க வச்சிருப்பான், முதிர் இருக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு கவிதை என்பதை பாருங்கள். அது உணர்வு பூர்வமாக, உறவுகளோடு உணர்வு பூர்வமாக இணைந்து வாழ்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. உறவுகளை எத்தனை பேர்களை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரி அவளுக்கு வாழ்வை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக வெளிநாடுகளில் தன்னுடைய இளமையை தொலைத்த எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள். உறவுடைய நெருக்கம் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிற வேண்டாமா? அதே சகோதரன் மனமுடித்து கொடுக்கப்பட்ட தன் தங்கையின் கணவன், சம வயதில் இருக்கிற தன் தங்கையின் கணவன் அவனது வீட்டிற்கு இவன் செல்கிற பொழுது ஏதோ அவமானப்படுத்தப்பட்டு விட்டான் என்றால் அந்த அவமானத்தை எல்லாம் தனக்குள்ளேயே சுமந்து கொண்டு தன் தங்கையின் வாழ்க்கை கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த சுமைகளையும் அந்த சோதனைகளையும் தனக்குள்ளேயே குறைத்துக் கொள்கிறான். இல்லை, எத்தனை வீட்டில் இருக்கு? சகோதரிகளோடு பிறந்த எல்லா சகோதரர்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு இல்லையா? காரணம் என்ன? தன் சகோதரியின் வாழ்க்கை கெட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அந்த உறவுகளை பேணி வாழ்கிற அந்த போக்கை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொண்டு மிகச் சிறப்பான ஒரு வாழ்வை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இன்றைய உலகிலே எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுன்னா, குடும்ப உறவை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரமே இல்லை, பராமரிக்கிறதே இல்லை, அதுக்கு மனசே இல்லை, அதை பற்றியான உணர்வே இல்லை. காலையில போனா நைட்டுக்கு வரோம், பிள்ளை என்ன படிக்கிறான்னு தெரியாது. கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில எப்படிப்பட்ட உறவு இருக்கிறதுனா பேச்சுவார்த்தை கூட இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆல்கஹால் போதையை விட ஆண்ட்ராய்டுடைய போதை ரொம்ப அதிகமாகி போச்சு இல்லையா? டைனிங்ல உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம்? டைனிங்ல உட்கார்ந்து கூட 3 பேர் 4 பேர் உட்கார்ந்தா, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் உட்கார்ந்தா, ஆளுக்கு ஒரு கையில் ஸ்மார்ட் போன் இருக்குது. சில வீட்டுல சாப்பாடு ரெடியான வாட்ஸ்அப்ல தான் செய்தி வரும். சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லி யாருக்கு போகுது? கணவருக்கு. அந்த கணவர் எங்க இருப்பாரு? அடுத்தவங்க உட்கார்ந்து இருப்பாரு. வாட்ஸ்அப்ல செய்தி சாப்பாடு ரெடி. புருஷங்காரர் காலையில வெளியூருக்கு போகணும், நேரத்தோடு எந்திரிக்கணும், 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்றத 2 பேரும் பேசிக்கிறது, கணவன் மனைவியும் பேசிக்கிறது, எல்லாம் எழுத்து மூலமாக தான் அந்த 2 பேரும் பரிமாறிக்கிறது. அந்த அம்மாவுடைய பெற்ற ஒரு குண்டு சீட்டு எழுதி வச்சார். நாளை காலை நான் வெளியூருக்கு போகணும், என்ன 5 மணிக்கு எழுப்பி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி சின்ன குண்டு சீட்டு எழுதி வச்சுட்டார். யாரு? இந்த அம்மாவுடைய பெற்ற வச்சுட்டார். அடுத்த நாள் காலையில் 7 மணி ஆயிடுச்சு. பதறி போய் எதிர்க்கிறது 7 மணி ஆயிடுச்சு. நம்ம எழுப்பிடாம போயிடுச்சாரு. பயங்கரமான கோபம். அந்த கோபத்தோட எழுந்துச்சு பார்த்தா அந்த அம்மாவுடைய இவருடைய பெற்ற இருந்துச்சு. இப்போது 5 மணி ஆகிவிட்டது எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஏதேனும் ஒரு உணவை, ஒரு பண்டத்தை சாப்பிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதார்த்தத்தை உடனடியாக என் கைகளில் இருந்து வாங்கி நான் எந்த இடத்தை கடித்திருந்தேனோ அந்த இடத்தில் அவர்கள் வாய் வைத்து சாப்பிடுவார்கள். இங்கிலீஷ்ல ரொமான்ஸ் நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. ஒரு உணவை ஒரு மனைவியோடு பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் இருக்கிற உணர்வு அப்படிப்பட்டதாக இருக்கணும்.
சரதாவுடைய தன்மை என்ன தெரியுமா? ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், ஒருபோதும் பெருமானார் அவர்கள் உணவை குறை கூறியதே கிடையாது. இன்னைக்கு நமக்கு உணவை குறை கூறாம வீட்டுல வாழ்க்கையே கிடையாது இல்லையா? சில வீட்டுல தலாத்து தலாத்து தலாத்துன்னு அடிக்கடி விட்டுறோம். அரபுக்கார ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறதுக்கான சொல்றேன், நிறைய முத்தலாக்கு மென்றதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. பாதுகாப்பு தருவதற்காக, நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பு தருவதற்காக சில கேடிகள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சூழலில் இந்த அரபுகள், ஒரு அரபி அங்க கல்யாணம் முடிச்சுக்கிற 4 மனைவி வச்சிருந்தாங்க. அந்த 4 மனைவியும் ஒரு அம்மா கூட நமக்கு சண்டை ஆயிடுச்சு, ரொம்ப கோபமாயிடுச்சு. இந்த கோபத்துல உடனே தலாக் தலாக் தலாக். அடுத்த அம்மா வந்து கிடைச்சு, என்னங்க அந்த அம்மா உடனே தலாக் தலாக் சொல்லிட்டீங்க, நீங்க தலாக் தலாக் தலாக். ரெண்டாவது 3வது மனைவி இருந்துச்சு. அந்த அம்மா என்ன 2 பேரும் நீங்க போய்கிட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொன்ன அந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு அந்த அம்மா ரூம்ல போய் உட்காந்துருச்சு. ரூம்ல போய் உட்காந்து இவன் ரூமுக்கு போனான். என்ன ரூம்ல உட்காந்துக்கிட்ட, இல்ல நீங்க அந்த 2 என்ன அப்படி நீ குறை சொல்றியா, நீ தலாக் தலாக் தலாக். இதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு அம்மா கொஞ்சம் பதறுது, பக்கத்து வீட்டோட அம்மா பதறுது. என்னங்க உங்க வீட்டுல 3 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, கேடிக்காக இல்லை, நம்ம சமுதாயத்துடைய நடைமுறையை பற்றியும் நான் கொஞ்சம் குறை சொல்ல வேண்டியிருக்கிறது. நமக்குள்ளே நாம் பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய காயங்களை நாமே அறுவை சிகிச்சைக்கு நாம் தயாராக இருந்தால் உன்னோடும் குறையோடு போயிருக்கிற காயங்களோடும் எத்தனை நாட்கள் வாழ்வது? பக்கத்து வீட்டுக்கார அம்மா என்னங்க 3 பேரும் நீங்க தலாக் விட்டீங்களே அப்படின்னு சொன்னா, உங்க கணவன் விரும்பினா நீங்களும் தலாக் தலாக் தலாக்கலாம். வரமுறை இல்லாம ஒரு மாற்றத்தில் தரப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை எப்படி ஒரு கேடியாக மாற்றிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக அன்பிற்குரிய பெருமக்களே. ஆக இந்த உறவை பேணுவது, சொந்தங்களை பேணுவது பெருமானார் சொன்னாங்க. ஒரு மனுஷன் வந்து கேட்டாரு, என்னுடைய உறவுகளுக்கு நான் உதவி செய்கிறேன், உறவுகளுக்கு நான் உதவி செய்கிறேன், ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, அவங்களுக்கு தொடர்ச்சியாக நான் உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறார். சிரமமாக இருக்கிற பொழுது உதவிகளை நிறுத்திக் கொள்வது என்பது நம்முடைய இயல்புதான், சாதாரணமான மனித இயல்புதான். ஆனால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களுக்கு, எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் உதவி செய்து சலித்து போகிற மனம் கொண்டவர்களுக்கு பெருமானார் அவர்கள் ஒரு அறிவுரை சொன்னார்கள். என்ன அறிவுரை அப்படின்னா, இப்படி தன் புறத்திலிருந்து இந்த தகவலை சொல்ல வந்த அவர்களுக்கு சிறதாக சொன்னாங்க, இத்தனை நாள் பலவீனனாக இருக்கிற உன் உறவுகளில் ஒருவருக்கு நீ உதவி செய்வது என்பது நீ அவருக்கு உதவி செய்வதாக கருதி கொண்டிருக்கிறாயா? நடப்பு என்ன தெரியுமா? துன்சர் உணவில் வாப்பாளிக்கும் அவர்தான் உனக்கு உதவி கொண்டிருக்கிறார் என்றார்கள். அவரின் மூலமாக இறைவன் உன் கைகளில் செல்வத்தை தந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்கும் வரை அந்த செல்வம் உன் கைவசம் இருக்கும் என்றார்கள் பெருமானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அவருக்கு கொடுக்கல, அவர் உனக்கு தந்திருக்கிறார். பார்வை எப்படி? அவர்கள் அவருக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் அவர்கள் தன்னுடைய உறவுக்காரர்களில் மிஸ்தாக் என்கிற ஒருவருக்கு உதவி செய்ததை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல உடனே நல்லவர்கள் எப்படி சத்தியம் செய்யக்கூடாது, நல்லவர்களாக இருப்பவர்கள் இப்படி சத்தியம் செய்யக்கூடாது, உதவிகளை நிறுத்தக்கூடாது. உறவுகளுக்கு உதவி என்பது பணத்தால் இருக்கலாம், புன்னகையால் இருக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், அன்போடு பேசலாம், அவர்களை வரவேற்கலாம், அவர்களை உற்சாகப்படுத்தலாம், அவர்களுடைய உறவுகளை நாம் பராமரிக்கிறது பல்வேறு வகைகளில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே உடனடியாக ஆயத்தை இறக்கி வைத்தார். அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனத்தை இப்படி நிறைவு செய்தார். அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்கள் செய்கிற தவறுகளை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் தானே? அப்படி என்றால் உங்களுக்கு எதிராக உங்களின் உறவுகள் ஏதேனும் தவறுகளை பிழைகளை செய்தால் அதையும் நீங்கள் மன்னிப்பதற்கு தயாராக, இறைவனின் கருணையும் இறைவனின் புறத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பும் வேண்டும் என்றால் உங்களை சார்ந்திருப்பவர்களிடத்தில் நீங்கள் அப்படி நடந்து கொள்ள முன்வர வேண்டும். மிக அருமையான ஒரு சிந்தனையை மார்க்கம் தந்திருக்கின்ற மாமியாரும் மருமகளும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், மாமனாரும் மருமகளும் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். சொந்தங்களில் யாருக்கெல்லாம் இந்த பிளவுகளும் பிரிவுகளும் வருவதற்கு எத்தனைக்கிறதோ அவர்கள் நாம் இந்த பார்வையோடு தன்னுடைய குடும்ப வாழ்வை நகர்த்த முனைகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து அனைத்து வகையான உதவிகளும் அனுகூலங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சங்கத்தின் வழியாக நடைபெறுகிற அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் தன்னுடைய மேலான அருளை சுரக்க செய்வாராக. இதன் வழியாக
சமூகத்தில் பல்வேறு வகையான நன்மைகளுக்கு இந்த சங்கத்தின் செயல்பாடுகளை அல்லாஹ் ஒரு காரணமாக ஆட்சி அருள்வானாக என்று சொல்லி வாய்ப்பு சொன்னமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாசதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.